Hi friends, welcome to my channel AJ Mathematical Tutor. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அண்ட் ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரியா? நம்ம வந்து இந்த சாப்டர்ஸ் வந்து பேசிக் ஃபார் ஆல். ஓகேவா? இது வந்து ஆக்சுவலி வந்து இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிற ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரில் வந்து கோஆர்டினேட் ஜியோமெட்ரி அப்படிங்கிற ஒரு பிரிவில் வரும். இது முக்கியமாக இது வந்து முக்கிய இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொன்னிங்கன்னா இது வந்து 10th பசங்களுக்கு வருது. 10th ஸ்டாண்டர்டுக்கு வந்து இது கோஆர்டினேட் ஜியோமெட்ரின்னு சொல்லிட்டு 5th சாப்டரில் வருது. 5th சாப்டரில் எக்ஸஸ் 5.1 இது இருக்குது. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அண்ட் ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டர் இருக்குது. சரியா? இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த நான் எழுதியிருக்கிறது வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து ஃபார்முலா, செகண்ட் ஒன்று வந்து நீங்கள் ஃபார்முலாவை எப்படி ஈஸியாக மெமரைஸ் பண்ணுறது, எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் செகண்ட் ஒன். சரியா? இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற அப்கமிங் வீடியோஸ் எல்லாம் உங்கள் யூடியூப் சேனலில் வரும். அதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்போ அதை எப்படி ஈஸி ஞாபகம் வச்சுக்கிறத பார்க்கலாங்க. எப்படின்னா இது வந்து ஃபார்முலா ½ × x1y2 + x2y3 + x3y1 - x2y1 x3y2 x1y3. இது வந்து ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஃபார்முலா. நீங்கள் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், x1y2 + x2y3 + x3y1. ஓகேவா? அப்புறம் மைனஸ் அப்போ உங்களுக்கு ஈஸியாக கன்ஃபியூஷன் இருக்கு. x2y1 x3y2 x1y3. சரி, இந்த x1 x2 x3 திரும்பி இந்த ஃபர்ஸ்ட் காலம் திரும்பி வரும். x1 x2 இப்படி தான் நம்ம எழுதுறோம். சரியா? இப்போ ஏரியா ஆஃப் தி குவாட்ரிலேட்டர் ஃபார்முலா அது எப்படின்னா ½ × x1 y2 + x2y3 + x3y4 + x4y1 - x2y1 + x3y2 + x4y3 + x1y4. இது எப்படின்னா நம்ம x1 x2 x3 x4 திரும்பி இந்த ஃபர்ஸ்ட் ரோ திருப்பி எழுதணும். x1 y1 இங்கே பண்ண மாதிரியே தான் x1 y2 + x2 y3 + x3 y4 + x4 y1 minus x2 y1 + x3 y2 + x4 y3 + x1 y4. இது நீங்க ஈஸியா இந்த ஃபார்முலாவை சிம்பிளிஃபை பண்ணலாம். சரியா? இந்த இதுக்கு வந்து இவ்வளவுதான் ஃபார்முலா. ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் இதான் ஃபார்முலா, ஏரியா ஆஃப் தி குவாட்ரிலேட்டர் இதான் ஃபார்முலா. வேற எதுவுமே கிடையாது. இந்த எக்ஸஸ் 5.1ல ஃபுல்லா இதுதான் இருக்கும். அதுக்கப்புறம் பேசிக் ஃபார்முலாஸ் நீங்க 9th படிச்ச ஃபார்முலாஸ், மிட் பாயிண்ட் ஃபார்முலாஸ் இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா ஈஸியா இந்த சாப்டரை நீங்க கிளியரா அழகா புரிஞ்சிடும். இது நல்ல மார்க்கும் உங்களுக்கு ஸ்கோர் பண்ணி தரும். ஓகேவா? இப்போ நம்ம ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन எப்படின்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन இது ஆக்சுவலி வந்து ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள்னா 3 பாயிண்ட் கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு. ஓகேவா? 3 பாயிண்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க. 3 பாயிண்ட்ஸ். let us take example. ஓகே, நம்ம வந்து நம்பர்ஸ்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏயோட வேல்யூ வந்து 1 - 1/2, 3 இது ஒரு பாயிண்ட், -5, 6 இது ஒரு பாயிண்ட், -8, 8 இது ஒரு பாயிண்ட். நம்ம என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதை வந்து நம்ம ஏன்னு எடுக்க போறோம், இதை நம்ம பின்னு எடுக்க போறோம், இதை சின்னு எடுக்க போறோம். சரியா? தட் இஸ் இது வந்து x1 இது y1, இது x2 இது y2, இது x3 இது y3. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படி நம்ம சால்வ் பண்ணுவோம்? ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்ன? ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்ன? நீங்க எப்பவுமே சரி அந்த ஃபார்முலாவை நீங்க எழுதி தான் ஆகணும். நம்ம கீழே போட்டிருக்கிறது வந்து உங்களோட ரெஃபரன்ஷியலுக்காக தான் நான் அந்த பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கேன். ஃபார்முலா நீங்க அந்த ரெஃபரன்ஷியல் வச்சு நீங்க எழுதலாம். ஓகேவா?
x1 y2 plus x2 y3 plus x3 y1 minus x2 y1 plus x3 y2 plus x1 y3. ஓகேவா? நீங்க இப்போ வந்து அந்த நம்பர்ஸ் எழுதுங்க. ஓகேவா? நம்ம இங்க எழுதுறோம். ஃபர்ஸ்ட் ஆன்சர் கொடுத்தா x1 எழுதுங்க. கரெக்ட்டா? x1 x2 x3 திரும்பி x1. கரெக்ட்டா? சோ x1 x2 x3 x1. அதே மாதிரி y1 y2 y3 y1. ஓகேவா? இப்போ நம்ம என்ன ஃபார்முலா கொடுத்தேன்? ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் ரெண்டு மல்டிப்ளை பண்ணி that is x1 y2 plus x2 y3 plus x3 y2 y1. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணனும்? minus x2 y1 plus x3 y2 plus x1 y3. கரெக்ட்டா? இப்போ நம்ம ஈஸியா சால்வ் பண்ணலாம். நீங்க எழுதிக்கலாம் equal to half into இது நீங்க ரஃப் ஃபார்முலா போடு, இந்த சைடுல போடுங்க. சரியா? என்ன வரும்? x1 y2. கரெக்ட்டா? so minus 1/2 into 6 plus minus 5 into 8 plus minus 8 into 3 minus இப்படி கரெக்ட்டா? அடுத்த மைனஸ்க்கு அப்புறம் x கூட தான் இருக்கணும். so minus 5 into 3 plus minus 8 into 6 plus minus 1/2 into 8. கரெக்ட்டா? so நம்ம சிம்பிளிஃபை பண்ண போறோம். so இங்க நமக்கு 2 கேன்சல் ஆயிடும். 3 ன்ற பட்சத்துல இங்க அதே மாதிரி 4 கேன்சல் ஆயிடும். கரெக்ட்டா? so நமக்கு எப்படி வரணும்னா minus 1 into 3 minus 3 minus 5 4s are 40 minus 8 3s are 24 minus of minus 15 minus 48 minus 4. கரெக்ட்டா? so பண்ணீங்கன்னா half into நீங்க கரெக்ட்டா இதுல இருந்து சிம்பிளிஃபை பண்ணி அங்க எழுதுனா மட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருந்தா போதும். ஈஸியா பண்ணலாம். 64 minus 67 plus 52 62 67. ஓகே, இந்த இடத்துல நான் இன்னொன்னு சொல்லிக்க விரும்புறேன். இது என்ன இதுன்னா ஒரு டிப். இது வந்து உங்க ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் வந்து உங்களுக்கு வந்து ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துச்சுன்னா that triangle is called collinear. collinearனா எப்படி சொல்றது? அந்த ட்ரையாங்கிள் வந்து collinear triangle, all sides are equal triangle அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? collinear triangle அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ நமக்கு வந்து ஆன்சர் 0 வந்துருக்கு. so this triangle is called collinear triangle. சரியா? நான் வந்து collinear ஆகாத triangle ஒரு சம் போடுறேன். சரியா? that is வந்து ஒரு triangle sum கொடுக்குறேன். இதே மாதிரி போடணும். அதுல வந்து area of the triangle value கொடுத்துருவோம். இதே மாதிரி area of the triangle formula தான். இப்போ வந்து ஒரு சம் கொடுக்குறேன் நானு. சரியா? 3 பாயிண்ட் இருக்கு. 0, 0 p, 8 6, 2 ன்னு ஒரு 3 பாயிண்ட் இருக்கு. சரியா? அவங்க என்ன சொன்னா find the value of p. உங்களுக்கு area of the triangle value கொடுத்துட்டாங்க. ஓகேவா? நீங்க அதே மாதிரி தான் பண்ணுவீங்க. சரியா? area of the triangle value கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு என்ன ஃபர்ஸ்ட் இது x1 இது y1 இது x2 இது y2 இது x3 இது y3. ஃபார்முலா என்ன? area of the triangle ஃபார்முலா என்ன? 18 போட area of the triangle அர்த்தம். ஓகேவா? சோ ஃபார்முலா என்ன? half into x1 y2 plus x2 y3 plus x3 y1 minus x2 y1 plus x3 y2 plus x1 y3. கரெக்ட்டா? சோ நம்ம எப்படி ஈஸியா நாம சொன்னேன்? ஃபர்ஸ்ட் x1 வேல்யூ, நெக்ஸ்ட் x2 வேல்யூ, நெக்ஸ்ட் x3 வேல்யூ, திரும்பி x1 வேல்யூ. ஃபர்ஸ்ட் y1 வேல்யூ, நெக்ஸ்ட் y2 ஓட வேல்யூ, நெக்ஸ்ட் y3 ஓட வேல்யூ, திரும்பி y1 ஓட வேல்யூ. ஓகேவா?
இப்போ நம்ம என்ன பண்ணணும் இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் இப்படி x1 y2 plus x2 y3 plus x3 y1 அப்புறம் x2 y1 minus x2 y1 x3 y2 x1 y3 கரெக்ட்டா இப்போ நம்ம ஈஸியா நமக்கு ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் எழுதலாம் AT is equal to sorry AT வந்து வேல்யூ கொடுத்துட்டாங்க क्वेश्चनல 20 கொடுத்துட்டாங்க சோ ஒண்ணுமே நீ பண்ணனும் क्वेश्चन வேல்யூ கொடுத்துட்டாங்க நீங்க அத அப்படியே டைரக்ட்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம் half into ஃபர்ஸ்ட் என்னது இப்படி தான் எழுதணும் சோ 0 into 8 plus p into 2 plus 6 into 0 கரெக்ட்டா minus p into 0 plus 6 into 8 plus 0 into 2 கரெக்ட்டா சோ என்ன ஆகும்னா half into 20 எப்பவுமே நீ எழுதிட்டே வரணும் சரியா 0 plus 2p plus 0 minus 0 minus 48 minus 0 கரெக்ட்டா சோ இதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க 20 எல்லா ஸ்டெப்லயும் நீங்க எழுதிட்டு வாங்க அப்புறம் 20 மிஸ் ஆயிரும் உங்களுக்கு அப்புறம் ஞாபகம் இருக்காது சரியா 2p minus 48 கரெக்ட்டா இந்த டினாமினேட்டர் 2 நம்ம இதுக்கு கிராஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா 40 is equal to 2p minus 48 சோ இது பிளஸ் த கிளாஸ் அது பக்கம் போனா மைனஸ் ஆகும் கரெக்ட்டா சோ 40 plus 48 is equal to 2p therefore 88 is equal to 2p p is equal to 44 கரெக்ட்டா சோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் வேல்யூ ஓகேவா நீங்க வந்து அந்த ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் கரெக்ட்டா ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா சிம்பிளா முடிச்சிரும் ஓகே இப்போ நமக்கு வந்து வேல்யூ வந்து வந்துருச்சு இப்போ இதே மாதிரி நம்ம ஏரியா ஆஃப் தி குவாட்ரிலேட்டர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் மாதிரி தான் ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் 3 பாயிண்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க குவாட்ரிலேட்டர்னா என்னன்னா 4 சைட்ஸ் இருக்கும் ஏதாவது 4 சைட்ஸ் ஈக்குவலாவும் இருக்கலாம் ட்ரையாங்கிளாவும் இருக்கலாம் சாரி ரெக்டாங்கிளாவும் இருக்கலாம் ஸ்கொயராவும் இருக்கலாம் 4 சைட்ஸுமே ஈக்குவல் இல்லாம இருக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் 4 சைட்ஸ் இருக்கும் அதுதான் வந்து குவாட்ரிலேட்டர் ஓகேவா சரி ஓகே நம்ம குவாட்ரிலேட்டர்ல இப்போ ஒரு சம் பார்ப்போம் ஓகேவா ஓகே minus 9 comma minus 2 minus 8 comma minus 4 2 comma 2 1 comma minus 3 so நமக்கு வந்து as usual area of the triangle area of the quadrilateral formula 8 னு போடுறேன் ஓகேவா நம்ம ஷார்ட்டா எழுதுறேன் இது என்னது x1 இது y1 இது x2 இது y2 இது x3 இது y3 இது x4 இது y4 ஃபார்முலா என்ன சொல்லிருப்பேன் x1 y2 plus x2 y3 plus x3 y4 plus x4 y1 minus x2 y x2 y1 plus x3 y2 plus x4 y3 plus x1 y4 இதுதான் ஃபார்முலா கரெக்ட்டா சோ நான் அப்படி சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா half into எப்படி எழுதணும் ட்ரையாங்கிள் பண்ண மாதிரி தான் இங்க x4 வரும் x1 x2 x3 x4 again x1 அதே மாதிரி y1 y2 இதுதான் ஃபார்முலா கரெக்ட்டா y3 y4 again y1 so அதே தான் நம்ம எழுத போறோம் first x1 ல so -9 x2 -8 x3 2 x4 1 again -9 x1 so அதே மாதிரி y1 எழுதிக்கோங்க -2 4 2 -3 again -2 எப்படி சொல்லி கொடுத்தேன் so this first x1 y2 plus x2 y3 plus x4 y4 plus x4 y1 similarly minus x2 y1 plus x3 y2 plus x4 y3 plus x1 y4 ஓகேவா இப்போ நம்ம எழுதுவோம் ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஓகேவா so minus 9 into 4 plus minus 8 into 2
plus 2 into minus 3 plus 1 into minus 2 minus so minus 8 into minus 2 plus 2 into 4 plus 1 into 2 plus minus 9 into minus 3. Correct? So என்ன ஆகுதுன்னா half into minus 36 minus 16 minus 6 minus 2 minus plus 16 plus 8 plus 2 plus 27 half into minus 46 minus 52 minus 58 minus 60. Sorry, நம்ம இங்க white ஓட வேல்யூ மைனஸ்ல very sorry. So இங்க நமக்கு வந்து y மைனஸ் பண்றதுக்கு மைனஸ் வரும். அதே மாதிரி நம்ம 2 into இங்க மைனஸ் 4. Sorry, very much sorry, ரொம்ப சாரி. ஓகேவா? ஸோ இங்க நமக்கு வந்து மைனஸ் வரும், இங்க நமக்கு பிளஸ் வரும். சாரி, வெரி சாரி. ஸோ 20 plus 20 கரெக்டா? வேற எங்க வந்து சைன் மிஸ்டேக் பண்ணிருக்கலாம்? நோ இல்ல. X1, sorry, Y1, Y2, Y3, Y4 correct. Okay, 36. So 36 are 20 minus 6 வந்து 14. 14 minus 2 is 12 minus first எல்லாம் ஆட் பண்ணிப்போம் 18. 18 minus 8 வந்து 10. 10 not 37. இப்போ நம்ம இது பண்ணனா so minus 25 வரும் நினைக்கிறேன் 25. so answer வந்து minus 25 by 2. so area cannot be negative. so வந்து area of the area cannot be negative exam எழுதணும். ஓகேவா? area cannot be negative. ஓகேவா? so 25 by 2 square units. ஓகேவா? இதுதான். ஓகேவா? இப்போ குவாட்ரிலேட்டர் கண்டுபிடிச்சிட்டோம். கொலினியர்னா எப்படி நமக்கு தெரியும், ஏரியா ஆஃப் தி இதுவும் தெரியும். ஓகேவா? நமக்கு வந்து ஒரு கொஸ்டின் இருக்கு. அந்த கொஸ்டின் எப்படின்னா உங்களோட பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அது மட்டும் இல்லாம பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுத்தாங்க. அந்த பாயிண்ட்ஸோட மிட் பாயிண்ட்ல ஜாயிண்ட் ஆகிற ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. ஆக்சுவலி வந்து அவங்க கொடுத்துருக்க கொஸ்டின் வந்து நான் வந்து ரீட் பண்ணுறேன். லெட் பி வந்து ஒரு பி 11,7 Q 13.5, 4 R வந்து 9.5, 4 be the midpoints of sides. அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. அந்த ட்ரையாங்கிளோட மிட் பாயிண்ட் இது வந்து P, இது வந்து Q, இது R. ஓகேவா? அவங்க என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னா the midpoints of triangle AB, BC and AC ஓட தான் கொடுத்திருக்காங்க. மிட் பாயிண்ட் தான் அவங்க கொடுத்திருக்காங்க. சரியா? find the coordinates of ABC கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அதுக்கு அப்புறம் find triangle AB, area of the triangle ABC and also find triangle PQR கொடுத்திருக்காங்க. சரியா? இப்போ என்ன நமக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க, இதோட வேல்யூஸ் தான் கொடுத்திருக்காங்க. கரெக்ட்டா? 11,7 13.5, 4 9.5, 4 கரெக்ட்டா? இதுதான் கொடுத்திருக்காங்க. இப்போ இத வச்சு நமக்கு ஓகே. நமக்கு வந்து இப்போ வந்து நமக்கு AB ஓட கோஆர்டினேட்ஸ் வேணும். அவங்க என்ன கொடுத்திருக்காங்க, மெயின் பாயிண்ட் P ன்றது மிட் பாயிண்ட். சோ
நம்மளோட மிட் பாயிண்ட் வந்து P. கரெக்டா? இப்போ மிட் பாயிண்ட் ஃபார்முலா என்ன நமக்கு? x1 plus x2 by 2. இது நீங்க 9thலயே படிச்சிருப்பீங்க, முன்னாடியே படிச்சிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து y by 2. கரெக்டா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கண்டுபிடிச்சு அப்படியே நம்ம வந்து அங்க எழுதிடலாம் क्वेश्चनல. இப்போ மிட் பாயிண்ட் வந்து P ல. ஸோ P ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க 11,7 கொடுத்துருக்காங்க. கரெக்டா? இஸ் ஈக்குவல் டு x1 ஓட வேல்யூ நமக்கு தெரியாது, x2 ஓட வேல்யூ நமக்கு தெரியாது. கரெக்டா? ஸோ x1 plus x2 by 2 y1 plus y2 by 2. ஓகேவா? ஸோ நமக்கு என்ன தெரியுது, x1 plus x2 by 2 is equal to 11. அப்புறம் வந்து y1 plus y2 by 2 equal to 7. ஸோ நமக்கு என்ன வருதுன்னா x1 plus x2. ஸோ நம்ம இன்னொன்று அசியூம் பண்ணிக்கலாம். a ஓட வேல்யூ வந்து x1 y1, b ஓட வேல்யூ வந்து x2 y2, c ஓட வேல்யூ வந்து x3 y3 ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். அப்பதான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகாம இருக்கும். ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் ab அப்படின்னு நீங்க எழுதிக்கோங்க. அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகாம இருக்கும். ஈக்குவல் டு 22. இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி y1 plus y2 equal to 14 செகண்ட் ஈக்குவேஷனா மார்க் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ இது வந்து கொஞ்சம் பெரிய சம் தான். இதே மாதிரி நீங்க மிட் பாயிண்ட் ஆஃப் BC கண்டுபிடிக்கணும். மிட் பாயிண்ட் ஆஃப் BC இதே ஃபார்முலா தான். ஸோ நமக்கு என்ன ஆகும்னா x2 plus x3, BC வந்து x2 இல்ல, x2 x3 தானே. ஸோ x2 plus x3 by 2, y2 plus y3 by 2. ஸோ மிட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? சாரி, இதான 13.5, 4. கரெக்டா? இதே சேம் தான் வரும். ஸோ நமக்கு என்ன ஆகுதுன்னா x2 plus x3 by 2 is equal to 13.5. கரெக்டா? which is equal to x2 plus x3 by x3 is equal to 13.5. sorry, 13.5 into 2 என்ன வரும்? 26, 27 வரும். கரெக்டா? ஸோ 27. இந்த தேர்ட் ஈக்குவேஷனை மார்க் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி y2 வருதுல்ல. ஸோ y2 எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் இங்கே எழுதுறேன். ஓகேவா? y2 plus y3 by 2 வந்து 4. so which implies y2 plus y3 is equal to 8. இது fourth equation. similarly இதே மாதிரி நம்ம என்ன பண்றோம்னா AC கண்டுபிடிக்கணும். கரெக்ட்டா? மிட் பாயிண்ட் ஆஃப் AC. அது என்னது? x1 plus x3 by 2, y1 plus y3 by 2. கரெக்ட்டா? சோ என்ன கொடுத்திருக்காங்க வேல்யூ? 9.5, 4 கொடுத்திருக்காங்க. கரெக்ட்டா? ஓகே. சோ இது as usual அப்படியே வரும். கரெக்ட்டா? சோ என்ன ஆகுதுன்னா x1 plus x3 by 2 is equal to 9.5, which implies x1 plus x3 is equal to 9.5 into 2 னா நமக்கு 18, 19 வரும். so this is fifth equation. அதே மாதிரி y1 plus y3 by 2 எடுத்துக்கிட்டீங்கன்னா equal to 4, which implies y1 plus y2 is equal to 8. so இது sixth equation. ஓகேவா? நமக்கு வந்து first ரெண்டு equation கிடைச்சிச்சு. இது next ரெண்டு equation கிடைச்சிச்சு. so these are the equations we got. கரெக்ட்டா? இதான் நம்ம கிடைச்ச equations. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த ஈக்குவேஷன்ஸ் வச்சு என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன், ஃபிஃப்த் ஈக்குவேஷன் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன், ஃபிஃப்த் ஈக்குவேஷன் ஆட் பண்ண போறோம். ஆடிங் ஈக்குவேஷன் 1, 3 and 5 ஆட் பண்ணினா x1 plus x2 plus x2 plus x3 plus x1 plus x3. கரெக்ட்டா? இப்போ ரைட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ணோம். 22 plus 27 plus 19. சோ என்ன ஆகுது? 2 into x1 plus x2 plus x3 is equal to 68. so therefore x1 plus x2 plus x3 is equal to 34. இதை நம்ம 7th equation மார்க் பண்ணி வச்சுப்போம். similarly இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம்னா adding equation 2 adding equation 2 3 sorry
y2 plus y2 plus y3 plus y1 plus y3 equal to 14 plus 8 plus 8. கரெக்டா? ஸோ நமக்கு ஈக்குவேஷன்ஸ்லாம் வேணும் இருக்கட்டும், நம்ம மற்றதெல்லாம் மட்டும் எரேஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நமக்கு என்ன ஆகுது? 2 into y1 plus y2 plus y3 is equal to 50. Sorry, 30. So therefore y1 plus y2 plus y3 is equal to 15. இது நமக்கு 8th equation. ஓகேவா? நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா 7th equation இந்த x1 substituting 1 in 7. 1 வேல்யூ என்னது? x1 plus x2 22. கரெக்ட்டா? சோ இங்க என்ன பண்ண போறோம்னா x1 plus x2 plus x3 is equal to 34 தான 7th equation. இத நம்ம என்ன பண்ண போறோம்? இதுக்கு பதிலா 22 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். plus x3 is equal to 34. So x3 is equal to 34 minus 22. கரெக்ட்டா? So which is equal to 12. 12. கரெக்ட்டா? x3 ஓட வேல்யூ 12. Similarly நம்ம அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ நமக்கு x3 வேல்யூ கிடைச்சிருச்சு. சரி, நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா இப்போ வந்து அதே மாதிரி substituting 3 in நம்ம அந்த ஈக்குவேஷன் எழுதி வச்சுக்கலாம். அப்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம ஈக்குவேஷன் x1 plus x2 is equal to 22 y1 plus y2 is equal to 14 எழுதி வச்சுக்கலாம். ஓகேவா? so substituting 3 in 7. இப்போ x2 x3 கூட 27 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. so x1 plus 27 is equal to 34. so x1 ஓட வேல்யூ என்ன வருது உங்களுக்கு? 7. so அதே மாதிரி substituting 5. கரெக்ட்டா? so 5 in 7 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கனா so 5 என்னது? x1 x3 அதுக்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கனா 19 plus x2 is equal to 34. கரெக்ட்டா? so x2 ஓட வேல்யூ வந்து 15. so நம்ம x1 x2 x3 கண்டுபிடிச்சாச்சு. இதே மாதிரி நம்ம இப்போ நமக்கு இப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். இப்போ நமக்கு y1 கண்டுபிடிக்கணும்ல. so என்ன பண்றோம்? நம்ம இதே மாதிரி தான் substituting 2 in 8. 2 வந்து 8 ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறீங்க. ஓகேவா? that is 14 plus y3 is equal to 15. y1 ஓட வேல்யூ y3 ஓட வேல்யூ வந்து 1. so அதே மாதிரி நீங்க பண்ணீங்கனா substituting 4 in 8. 4 வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணா that is y2 y3 க்கு பதிலா y2 plus y3 க்கு பதிலா 8 சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியும். ஓகேவா? so y1 plus 8 is equal to 15. y1 is equal to 7. கரெக்ட்டா? so இதே மாதிரி substituting 6. சரி, உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரலாம். ஏன் நம்ம 2 4 6 சப்ஸ்டிட்யூட் பண்றோம்? ஏனா 1 3 5 தான் வந்து உங்களுக்கு x ஓட வேல்யூஸ். 2 4 6 ஓட வேல்யூஸ் வந்து y ஓட வேல்யூஸ். சோ x சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 1 2 3 1 3 5 சப்ஸ்டிட்யூட் பண்றோம். y எடுக்கும்போது 2 4 6 எடுக்கிறோம். புரியுதா? சோ வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது y1 y3 க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணுவீங்களா? சோ 8 plus y2 is equal to 15. சோ நமக்கு என்ன வருது? again நமக்கு வந்து y2 ஓட வேல்யூ நமக்கு 7 தான் வருது. ஓகேவா? புரியுதா? அர்த்தம் புரிஞ்சுச்சா? சோ y2 ஓட வேல்யூ 7. நீங்க இதோட எழுதினா உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுக்க மாட்டாங்க. நீங்க என்ன பண்ணனும்னா a ஓட கோஎஃபிஷியன்ட் x என்னது? x1 y1. கரெக்ட்டா? சோ என்ன பண்ணனும்னா x1 ஓட வேல்யூ 7, y1 ஓட வேல்யூ 7. b ஓட வேல்யூ என்னது? x2 y2. கரெக்ட்டா? சோ 15, 7. c ஓட வேல்யூ என்ன? x3 y3. கரெக்ட்டா? சோ 12, 1. ஓகே, நம்ம x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ சரி x1 x2 x3 y1 y2 y3 ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். கரெக்ட்டா? a of 7, 7. b வந்து 15, 7. c
சி வந்து 12,1 இதான் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூஸ் கரெக்டா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசியும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி ட்ரையாங்கிள் பிக்யூஆரும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கொஸ்டினில் பிக்யூஆர் கொடுத்துருந்தாங்க கரெக்டா. பியோட வேல்யூ 11,7, கியூவோட வேல்யூ 13.5,4, ஆரோட வேல்யூ வந்து 9.5,4. ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளோட ஏபிசியோட ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா. 89 சொல்லி கொடுத்தோம்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்னது, half into x1 y2 plus x2 y3 plus x3 y1 minus x2 y1 plus x3 y2 plus x1 y3 கரெக்டா. ஸோ ஈஸி எப்படி கொடுத்தேன், நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸி. x1 x2 x3 x1 y1 y2 y3 y1 கரெக்டா. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு x1 y2 plus x2 y3 plus x3 y1 minus x2 y1 x3 y2 x1 y3. ஸோ இதில் அப்படி ட்ரையாங்கிள் என்னது, half into 7 into 7 plus 15 into 1 plus 12 into 7 minus 15 into 7 plus 12 into 7 plus 7 into 1. So simplify பண்ணீங்கன்னா என்ன வரும்னா half into 196 minus 148 வரும். So half into 48 which is equal to 24 square units. நீங்கள் எவ்வளோ மீட்டர் இருக்கு. ஸோ அதை பார்க்கணும் ட்ரையாங்கிள் PQR. ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து இதே சேம் ஃபார்மில் தான் வரும். நம்ம இப்போ எழுத போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு x1 இங்கே எழுதணும் என்ன, x1 x2 x3 again x1 y1 y2 y3 again y1. So x2 y1 x1 y2 plus x2 y3 plus x3 y1 again x2 y1 plus x3 y2 plus x1 y3. Okay va. So formula எழுதினீங்கன்னா half into 11 into 4 plus 13.5 into 7. Sorry, இங்க வராது. 11 into 4 plus 13.5 into 4 plus 9.5 into 7 minus 13.5 into 7 plus 9.5 into 4 plus 11 into 4. Half into 44 plus 38. So 6, 12, 13, 12, 5, 20. So 13.5 into 4 is 20. 12, 40, 1 balance, 4, 5, 54. Okay. 54 plus 4, 9.5 into 7, 35, 9 sevens are 63, 66, okay. 66.5 minus
13.5 into 7 na 35, 21, 24, 2 balance 94. Okay, 94.5 plus 20, 36, 38. 38 plus 44. Okay, so half into 164.5 minus 176.5, which is equal to half into 12 minus 12, which is equal to minus 6. Area cannot be negative, so area equal to 6 square units. இன்னைக்கு நம்ம இந்த டாபிக் நீங்கள் பார்த்த டாபிக்ஸில் வந்து என்னெல்லாம் பார்த்துருப்போம், நம்ம எப்படி கோஆர்டினேட் கண்டுபிடிக்கணும், எப்படி ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள், எப்படி ஏரியா ஆஃப் தி குவாட்ரிலேட்டரல் கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம். இப்போ சப்போஸ் உங்களுக்கு மிட் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு இல்லை இப்போ இந்த கொஸ்டினை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நீங்கள் வந்து ஏபிசி கொடுத்துட்டு மிட் பாயிண்ட் நீங்கள் கண்டுபிடிச்சு அந்த ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிங்கனாலும் நீங்கள் அதே மாதிரி கண்டுபிடிக்கலாம். மிட் பாயிண்ட் ஃபார்முலா வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ வந்து நீங்கள் லாஜிக்காக யோசித்து எழுதணும். அதுதான் இந்த வீடியோவோட முக்கியத்துவம், இந்த கொஷின்ஸோட முக்கியத்துவம். உங்களுக்கு வந்து லாஜிக்கலாக யூஸ் பண்ணி எழுதுங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்டு இல்லை உங்களோட புக்ஸில் டவுட் இருந்ததுன்னா கூட எனக்கு அந்த கொஷினை மட்டும் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரையும் சப்போர்ட் பண்ணுறாங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இனிமேலும் உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. இனிமேல் வந்து பெரியவங்களுக்கும் போடுறேன், சின்ன பிள்ளைங்களுக்கும் எப்படி அடிஷன் பண்ணுறது சிம்பிளாக, எப்படி ஈஸியாக சப்ட்ராக்ஷன் பண்ணுறது, எப்படி ஈஸியாக எல்சிஎம் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நீ அப்கமிங் வீடியோஸ் நான் போடுறேன். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். உங்கள் சப்போர்ட் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.